முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதினாங்க வாஜ்பாய் அவர்களுக்கு. தெலுங்கு தேசத்திலிருந்து சந்திரபாபு நாயுடு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதம் அடிப்படையில் அப்போது உண்மையிலே கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மாநிலங்களோட உரிமைகளையும் காது கொடுத்தும் உள்ள அரசியல் தன்மையோட வாஜ்பாய் செயல்பட்டனால் இன்னொரு 25 வருடங்கள் அவங்க தள்ளி போட்டாங்க. இப்போ அந்த 25 வருடம் முடிகிற டைம் வந்து 2026. அந்த 2026 அப்போ ஜனத்தொகை கணக்கெடுக்க பின் இந்த தொகுதி சீரமைப்பு எப்படி பண்ண போறீங்கன்ற கேள்வி வந்து நியாயமான கேள்வி. 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக 2025 தான் குரல் எழுப்ப முடியும். அதனால வந்து இந்த குரல் எழுப்பது ஒரு நியாயமான குரல் எழுப்பது வந்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகள் மட்டுமல்ல, இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் அப்பாற்பட்ட பிற மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இதை கோடிட்டு காட்டியிருக்காங்க. இதை அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீட்டு குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழ்நாடு இடங்கள் குறையாதுன்னு சொல்கிறாங்க. இடங்கள் குறையாது, ஆனால் எவ்வளோ சதவீதம் எவ்வளோ விழுக்காடை ஏறுது அப்படி தான் ஒரு கேள்வி கேட்குறோம். ப்ரோரோட்டா பேசிஸ் அப்படின்னு அடிப்படையில் கேட்குறோம். இப்போ 2026 பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் அடிப்படையில் 840 இடங்கள் இருந்ததுன்னா உத்தரப்பிரதேசோட இடங்கள் 80லேருந்து 143 இடங்கள் அதிகமாகுது. அதாவது 14%லேருந்து 17% அதிகமாகுது. பீகாரோட இடங்கள் 40லேருந்து 73 இடங்கள் அதிகமாகுது, 79 இடங்கள் அதிகமாகுது. மத்திய பிரதேஷ் உடைய இடங்கள் 29லேருந்து 52 இடங்கள் அதிகமாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மட்டும் 17% இன்க்ரீஸு, பீகார் வந்து 7.3லேருந்து 9.3% இன்க்ரீஸ், மத்திய பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6% இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அந்த தகுதி அளவுக்கு தென்னக மாநிலம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சீட் எண்ணிக்கை இருந்தால் கூட அந்த 848 இடங்களுக்கு நம்பர்ஸ் வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணினா சீட்டோட எண்ணிக்கை அதிகமாக ஆகாமல் குறைவான எண்ணிக்கையில் தான் ரைஸ் ஆகுது. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் தெலுங்கானத்துக்கும் இப்போ நான் கூறிய மாநிலங்களுக்கும் ப்ரோரேட்டா பேசிஸ் போட்டால் கூட பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலை. எப்படி குறையுதுன்னா முன்ன வந்து 24% இருந்தது. அதாவது 543 இடத்துக்கு 130 இடங்கள் இருந்தால் கூட 840 இடங்களுக்கு 35 சீட்டு தான் அதிகமாகுது. அப்போ எல்லா மாநிலம் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகாருக்கு 150 இடங்கள் ரைஸ் ஆகுது. ஆனால் தமிழ்நாடு தென்னக மாநிலங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திராவுக்கு வந்து 35 இடங்கள் தான் இடம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா உண்மையான மாநிலங்களோட குரல், தென் தமிழ்நாட்டோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேள்வி. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ்நாடு வந்து சமூக நீதி தளத்திலும் சரி, இருமொழி கொள்கையிலும் சரி, தேசிய கல்வி கொள்கையிலும் சரி நம்ம தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே இருக்கோம். இப்போ உரிமைக்கான குரல் வந்து பார்லமெண்ட்டில் தான் ஒழிக்க முடியும். அப்போ எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்ம குறைத்து அவங்க எண்ணிக்கை அடிப்படையில் மிகுதியாக இருந்தால் ஒரு 4 மாநிலம்தான் இந்த நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் என்ற அடிப்படை இருக்கா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற ஜனத்தொகை அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் இப்போ பார்த்தீங்கன்னா 80 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க, 17% பிரதிநிதித்துவம் இருக்கு. 8 பிரதமர்கள் ஒரு மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்கன்னா அது உத்தரப்பிரதேசம் தான். 8 பிரதமர்கள் வந்திருக்காங்க. இப்போ அதுவே நமக்கு தெரியாதான் மெஜாரிட்டிசம். அப்புறம் ஒரு 4 மாநிலங்கள் தேர்தலை பார்த்தா போதும். அப்போ நாங்கள் வந்து ஒரு மொழி கொள்கை, அதாவது இந்தியை வந்து மும்மொழியின் பேர்வில் ஹிந்தி, சமஸ்கிருதம் என்று ஒரு 4 மாநிலத்தில் ஒப்புதல் பெற்றார். பிற மாநிலங்கள் எல்லாமே நாங்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு